இன்றைய வேத வாசிப்பு லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாய் நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்து அருகே முழங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சாமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இன்றைய நற்செய்தி. நன்றியுள்ள இருதயம். ஆன்ஸ்லி பார்ச்மென்ட் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டார். டோக்கியோவில் நடைபெறும் தன்னுடைய அரையிறுதி ஒலிம்பிக் போட்டிக்கு செல்வதற்காக தவறான பேருந்தில் ஏறிவிட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக விளையாட்டில் உதவி செய்யும் டிரிஜனா ஸ்டோச்கோச்கை சந்தித்தார். அவர் டாக்ஸியில் செல்வதற்கு சிறிது பணத்தை கொடுத்து உதவினார். பார்ச்மென்ட் சரியான நேரத்தில் அரையிறுதிக்கு சென்று 110 மீட்டர் தடகள போட்டியில் தங்கப் பதக்கத்தை வென்றார். அதற்கு பின்பாக அவர் ஸ்டோச்கோச்சியை கண்டுபிடித்து அவளது உதவிக்கு நன்றி தெரிவித்தார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் சமாரியாவை சேர்ந்த குஷ்டரோகியை இயேசு சுகமாக்கியதின் நிமித்தம் அவருக்கு நன்றி சொல்வதற்கு ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு ஒரு கிராமத்திற்குள் பிரவேசிக்கிறார். அங்கு 10 குஷ்டரோகிகளை சந்திக்கிறார். அவர் அனைவரும் சுகம் அடையும்படிக்கு விரும்பி அனைவரும் கிருபையையும் வல்லமையையும் பெற்றுக்கொண்டனர். தாங்கள் சுகமானதை கண்டு 10 பேரும் ஆச்சரியப்பட்டாலும் அதில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினான். அவன் உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்து அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பல விதங்களை அனுபவிக்கிறோம். உபத்திரப்படும் பொழுது சரியான நேரத்தில் பதில் பெறுவது என்பது எதிர்பாராத விரதமாய் அந்நியரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஆச்சரியமான பலனாய் இருக்கும். சில வேளைகளில் அவருடைய ஆசீர்வாதங்கள் என்பது நல்ல தட்பவெப்ப நிலை, வெளியரக்கமாக சில காரியங்களை கூட இருக்கலாம். அந்த நன்றியுள்ள சாமாரியனைப் போல நாமும் தேவனுடைய கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்த கடவோம்.